தேவானி பரமசிவம், ஃபவுண்டர் ஆஃப் ருத்ரன் மைக்ரோகிரீன். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்ன, என்னோட ஒர்க் ஷாப்பில் நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் என்ன, இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குற டவுட் நம்ம யூஸ் பண்ண கொக்கோபெட் மேட்டை என்ன பண்ணுறது, திருப்பி அதை ரீயூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த கொக்கோபெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட ரூட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கும். திருப்பி அதை ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். திருப்பி நம்ம அதுக்கு ஃபெர்டிலைசர் ஏதாவது தர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு இன்ஸ்டீட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்கள் டீமில் எங்கள் கூட இருக்கிறவங்க, அந்த மாதிரி நர்சரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட சப்ளை கொடுத்துருவோம். அவங்க திருப்பி அதை வெர்மி கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி அதை ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் போடுற பிளான்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம போட்டிருந்ததில் அழகாக செடி வளர்ந்துருக்கு. நம்ம போட்ட பர்பிள் ரேடிஷு, மஸ்டர்ட் அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இது எல்லாமே நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணது. நீங்கள் ஹோம் கார்டனிங் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணி எல்லா செடிக்குமே நம்ம இது போடலாம். ஏன்னா இதில் வெறும் வெர்மி கம்போஸ்ட்டும் கொக்கோபெட்டும் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் வளர்த்துற செடிக்கு பார்த்திங்கன்னா மண் போடுறதை தாண்டி இந்த மாதிரி கொக்கோபெட் போட்டோன்னா அதிகமாக தண்ணி வடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே ஹோம் கார்டனிங், இன்டோர் அவுட்டோரில் நீங்கள் வைக்கிற எல்லா செடிக்குமே இதை யூஸ் பண்ணலாம். நல்ல க்ரோத் இருக்கும், செடியும் நல்லா செழிப்பாக வளரும், நிறைய பூ கொடுக்கும். ஸோ இதில் வெர்மி கம்போஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எங்களோட ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Bye.